எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? என் பேர் மாதேஸ்வரி, வயசு 33 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது, அதே நேரம் நல்ல வசதியும் சேர்ந்துருக்கிற பெண் வரந்தாம்மா கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா? ஜாதியும் பார்த்தீங்கன்னா அகமுடியாதுன்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா சிம்மம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை வந்து பார்த்துட்டு வராங்க. இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ ஒரு பெரிய ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு ஹையர் பொசிஷனில் வேலை பார்த்துட்டு வராங்களா. இவங்க ஒர்க் பண்ணி மந்த்லி ஒரு நல்ல இன்கம் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை விட பெட்டர் கம்பெனிஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம்மா. பிகாஸ் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சேலரி ஹைக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நல்ல வசதியான ஃபேமிலி தான்மா. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் பிரிண்டிங் ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. டிசைன்டு டிஷர்ட்ஸ் பண்ணி ஆன்லைனில் சேல் பண்ணிட்டு இருக்காங்களா. அது இல்லாமல் டிஷர்ட்டை டிசைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்கம்மா. பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ரெவன்யூ வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய ரீட்டைல் ஷாப்பு இவங்க கஸ்டமர்ஸாக இருக்காங்களா, அதனால் பிஸ்னஸ் ரெகுலராக வரும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டாங்களா. இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களாம்மா. அவங்களும் ஒரு நல்ல பொசிஷனில் தான் வேலை பார்த்துட்டு வராங்களா. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க ஹஸ்பண்டுக்கு இவங்களுக்கு ஒத்து பார்க்காம தனியாக பெரிய டிவோர்ஸ் வாங்கிட்டாங்களா. அப்புறம் சில வருஷமாக தனிமையில் தான் வாழ்ந்து வரதான் சொல்லியிருக்காங்க. இப்போ அதில் மீண்டு வந்து அவங்க பண்ண தப்புக்கு நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணணும் டிசைட் பண்ணி இப்போ 2ஆம் திருமணத்துக்கு வரன்னு பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை இவங்களையும் அவங்க பையனையும் நல்ல கேரிங்காக பக்கியமாக பார்த்துன்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க வீட்டோட அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. வேலைக்கு போகிறதும் போக வேணும் சேவ் பண்ணுறதும் உங்கள் விருப்பம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா பண்ணுற பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணால் போதும் எதிர்பார்க்குறாங்கம்மா. கெட்ட பழக்கம் எது இல்லாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இந்த மாதிரி ஒரு நல்ல குணத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டேன். உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வாரம் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.